வணக்கம். புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்ல காலம் பிறக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடையும் கண்டிப்பா இந்த வருஷம் நம்ம எல்லாருக்கும் நிறைய சந்தோஷம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடையும் புது வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கலாம். புது வருஷம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆசை இருக்கு இல்லையா? இது பொதுவான ஒரு விஷயம் தாங்க. நடக்க போற ஒரு விஷயத்த நமக்கு முன்கூட்டியே சொல்றது தான் ஜோதிடம். இன்னும் விளக்கமா சொல்லணும்னா, பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் வான் சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய உண்மையை ஆராய்ஞ்சு நமக்காக கொடுத்திருக்கிற ஒரு விஷயம்தான் இந்த ஜோதிடம். சூரியனை சுத்தி இருக்கிற கிரகங்களும் இந்த மனித சமுதாயத்தின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த தாக்கத்தினுடைய விளைவு என்னன்னா, நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற சந்தோஷம், துக்கம், இன்பம், துன்பம் இது எல்லாமே இதோடைய விளைவு தாங்க. இந்த சூரியனும் இந்த சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் நமக்கு கொடுக்க போற பல சந்தோஷங்கள் என்ன, ஒரு சில துக்கங்கள் கொடுத்தாலும் கவலையே வேண்டாம், இதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு நமக்கு சொல்றது தான் ஜோதிடம். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையே 27 நட்சத்திரங்களுக்கு உள்ளடக்கியிருக்காங்க. இதையும் இன்னும் சுருக்கி 12 ராசிகளா கொடுத்திருக்காங்க. இந்த 12 ராசிகளும் இந்த 2014ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நமக்கு சொல்றதுக்காக இங்க வந்திருக்காங்க ஜோதிட மணி திருமதி பாரதி ஸ்ரீதர் அவர்கள். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். 2014ஆம் வருடம் இந்த ஆண்டு புதன்கிழமை பிறப்பதால் அனைத்து ராசிகளுக்கு மட்டுமல்லாமல் பொதுவாகவே இந்த வருடம் மிகவும் ஒரு அமோகமான வருடமாகவே அமைகிறது. புதன் என்று சொல்லும் பொழுது புத்திகாரகன் என்று அர்த்தம். புதன் ஃபுல் ஆஃப் நாலேஜ். அதனால் இந்த வருடம் கல்வித்துறையினருக்கு ஒரு நல்ல சிறந்த வருடமாக அமைகிறது. கல்வித்துறை மட்டுமல்லாமல் வங்கிகள் மற்றும் அனைத்து வர்த்தகக்காரர்களுக்குமே இந்த வருடம் ஒரு அமோகமான வருடம் என்றே சொல்லலாம். 2014ஆம் வருடம் கேதுவின் ஆதிக்கத்தில் பிறப்பதால் புதனும் கேதுவும் சேர்ந்து ஆன்மீக துறையில் இருப்பவர்களுக்கும் ஜோதிட துறையில் இருப்பவர்களுக்கும் மற்றும் அனைத்து துறைகளுமே இந்த வருடம் சென்ற வருடத்தை விட ஒரு சிறப்பான இடத்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இந்த 2014ஆம் வருடத்தில் புதிய கண்டுபிடிப்புகள் வருவதற்கும் விஞ்ஞானிகள் சிறப்படைவதற்கும் பல தொல்பொருள் ஆராய்ச்சிகள் கண்டுபிடிப்பதற்கும் பூமியிலிருந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே படி பூமியிலிருந்து பல புதிய சிற்பங்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பலருக்கும் நன்மையே தரும் இந்த வருடத்தில் தெய்வீக பணியில் அதிக ஈடுபாடு மக்களுக்கும் பழைய கோவில்கள் புதுப்பிப்பதற்கும் கும்பாபிஷேகங்கள் நடப்பதற்கும் இந்த ஆண்டில் நிறைய வாய்ப்புகள் உள்ளது. 2014ஆம் வருடத்தில் பொருளாதாரத்தின் நிலை அதிகரித்து மக்கள் அனைவருமே சுபீட்சத்துடனும் மன நிம்மதியினுடனும் சந்தோஷத்துடனும் இருக்கும் வருடமாக இந்த வருடம் அமைகிறது. 12 ராசிகள்ல முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசியில அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும், பரணி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும், கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய முதல் பாதமும் அடங்கும். மேஷராசிக்காரங்களுக்கு இந்த 2014ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஜோதிடர் பாரதி ஸ்ரீதர் அவர்கள் சொல்றத இப்ப நம்ம கேட்கலாமா? மேஷ ராசி நேயர்களுக்கு சென்ற வருடத்தை விட இந்த வருடம் மிகவும் முக்கியமான பலன்கள் காத்திருக்கிறது. வியாபாரத்திலும் சரி பொருளாதாரத்திலும் சரி பல திருப்புமுனைகள் நிறைந்த வருடமாகவே இந்த வருடம் உங்களுக்கு இருக்கிறது. ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய மாதங்களில் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு பல நல்ல அரிய வாய்ப்புகளை கொடுக்கும். தொழில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கும் இந்த வருடத்தில் மே, ஜூன், ஜூலை ஆகிய மாதங்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன. நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கு குரு பெயர்ச்சிக்கு பின்னாலே ஏற்படும். ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சியானது மேஷராசி நேயர்களுக்கு மிகவும் சாதகமாகவே உள்ளது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் சுமூகமாக முடிவதற்கும் இந்த வருடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொதுவாக மேஷராசி நேயர்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் கண்டசனியிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு சனிக்கிழமை தோறும் நீங்கள் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதும், பொதுவாக சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானை அர்ச்சனை செய்வதும் சாலச் சிறந்ததாகும். மேஷ ராசி நேயர்களுக்கு சென்ற வருடத்தை விட இந்த வருடம்
பொருளாதாரம் நன்கு மேன்மையடையும். புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கு ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய மாதங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பெண்களுக்கு குறிப்பாக ஏறுமுகமான வருடமாகவே இந்த வருடம் அமைகிறது. திருமண தடைகள் நீங்கி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் சந்தோஷமான காலகட்டங்கள் மேஷராசி நேயர்களுக்கு துவக்கத்திலேயே காத்து கொண்டிருக்கிறது. ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சியும் ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியும் மேஷராசி நேயர்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றன. நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய சனி பெயர்ச்சியில் மேஷராசி நேயர்களுக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் கண்ட சனியிலிருந்து சனி பகவான் 8ஆம் இடத்திற்கு சென்று அஷ்டம சனியாக மாறுவதால் குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே நீங்கள் அடுத்த 2.5 வருட காலம் குடும்பத்தில் அதிக வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த வருடம் வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் வருடமாகவே அமைகிறது. மேஷ ராசி நேயர்களுக்கு 2014ஆம் வருடம் மனதில் ஒரு திருப்தியும் சந்தோஷம் தரும் வருடமாகவே இருக்கிறது. என்ன மேஷராசி நேர்களே, உங்களுடைய பலன்கள்லாம் கேட்டீங்களா? நிறைய சந்தோஷம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சில சங்கடங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவலையே படாதீங்க. நமக்கு கஷ்டம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது தான் நமக்கு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போய் 2 சுத்திட்டு வருவோம்ல, அதே மாதிரி சிம்பிளான பரிகாரம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பழனி மலையில இருக்கிற தண்டாயுதபாணி சுவாமியை உங்களால முடிஞ்சப்ப போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. இல்ல அதுவும் முடியலன்னா ஸ்ரீரங்கம் இருக்குல்ல, அங்க இருக்கிற ரங்கநாத பெருமாளை போய் ஒரு தடவை வணங்கிட்டு வாங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும்னாக்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வரலாம். பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க மதுரையில இருக்கிற அழகர் கோவில்ல கல்லழகர் பெருமாள் இருக்காருல, அவரை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. மேஷ ராசி கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க நாகை மாவட்டத்துல இருக்கிற சிக்கல் சிங்காரவேலன் திருக்கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வரலாம். இதெல்லாம் பொதுவான பரிகார முறைகள். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. எனக்கு எங்க வீட்லயே சிம்பிளா செய்யற மாதிரி ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன் அப்படின்னு தானே கேக்குறீங்க. சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமைகள்ல காலை வேளையில, அதாவது ஒரு 6லேருந்து 7 மணிக்குள்ள உங்க வீட்டுல 5 அகல் விளக்குல நெய் தீபம் ஏற்றி உங்க வீட்டுல இருக்கிற சமையல் அறையில வச்சாலும் சரி, இல்ல பூஜை அறையில வச்சு நல்லா வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பா அது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். மாசத்துக்கு ஒரு முறையாவது வெள்ளிக்கிழமையில உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது கோவில் இருக்கும்ல, அந்த கோவிலுக்கு போங்க. சக்கரை பொங்கல் வச்சு அங்க இருக்கிற சாமிக்கு படையெல்லாம் போடுங்க. அந்த கோவிலுக்கு வர எல்லாருக்குமே அதை விநியோகம் செய்யுங்க. கண்டிப்பா எல்லாரும் உங்களை வாழ்த்துவாங்க. ஏழை எளியவர்களுக்கு, அதாவது இல்லாதப்பட்டவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிய அப்பவோ நீங்க கண்டிப்பா செய்யலாம். எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பா பாசமா பேசுங்க, பழகுங்க. கண்டிப்பா உங்க இல்லத்திலையும் சரி, உங்களுடைய மனசுலையும் சரி, என்னைக்குமே மகிழ்ச்சி குறையாம நிரம்பி இருக்கும். ரிஷபராசி எடுத்துக்கிட்டோம்னா அதுல கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய 2, 3, 4ஆம் பாதங்கள், அப்புறம் ரோஹிணி நட்சத்திரம் 4 பாதங்களும், அதுக்கப்புறமா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தினுடைய 1 மற்றும் 2, இந்த 2 பாதங்களும் இதுக்குள்ள வரும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2014ஆம் வருடம் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஜோதிடர் பாரதி ஸ்ரீதர் அவர்கள் சொல்றத இப்ப நம்ம கேட்கலாமா? சென்ற வருடத்தை விட இந்த வருடம் தடைபட்டு கொண்டிருந்த வேலைகள் அனைத்தும் மளமளவென்று முடிவதற்கு 2014ஆம் வருடத்தில் வரக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவே உள்ளன. ஜூன் மாதத்தில் நடைபெறவிருக்கும் குரு பெயர்ச்சியில் அதிக பண வருவாயை ஈட்டி தருவதற்கு இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளது. ஜூலை மாதத்தில் நடைபெறவிருக்கும் ராகு கேது பெயர்ச்சியினால் குடும்பத்தில் ஒற்றுமை வருவதற்கும் குழந்தைகளின் நலனில் அதிக அக்கறை செலுத்துவதற்கும் ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு பலனளிக்கிறது. நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய சனி பெயர்ச்சியானது இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் 6வது இடத்திலிருந்து 7வது இடத்திற்கு கண்ட சனியாக மாறுகிறது. இந்த கண்ட சனியினால் கணவன் மனைவிக்கிடையே சிறு மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. பொருளாதார ரீதியாக சென்ற வருடத்தை விட இந்த வருடம் உங்களுக்கு அமோகமான பலன்களை காத்திருக்கிறது. விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் பெறுவதற்கும் பூமி சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்களுக்கும் நல்ல லாபங்களை எதிர்பார்க்கலாம். இந்த வருடத்தில் பொருளாதார ரீதியாக மேன்மையடையும் மாதங்கள் என்று சொன்னால் ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய மாதங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆகவே வீடு வாங்க எண்ணம் இருப்பவர்களுக்கும் புதிய பூமி வாங்கும் எண்ணம் இருப்பவர்களுக்கும் இந்த மாதத்தில் அதற்கான திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றலாம்.
ரிஷபராசி நேயர்களுக்கு திருமண தடை விலகுவதற்கு இந்த வருடத்தில் நீங்கள் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய மாதங்களில் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வதற்கு இந்த மாதங்கள் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கின்றன. பொதுவாகவே இந்த 12 மாதங்களுமே ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு ஏறுமுகமான வருடம் என்று தான் சொல்ல வேண்டும். பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாமல் பெண்களுக்கு குறிப்பாக ஒரு ஏறுமுகமான வருடமாக இருக்கிறது. குடும்பத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து உங்களுடைய தாய் வழியிலிருந்து வரக்கூடிய சொத்துகள் அனைத்தும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குழந்தைகளுடைய கல்வி நன்கு சிறக்கும். வீட்டில் பெரியவர்களுக்கு மருத்துவ செலவுகள் குறைவதற்கும் இந்த வருடம் ஏற்றதாக உள்ளது. பொதுவாகவே கல்வித்துறையில் இருக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு சென்ற வருடத்தை விட அதிக நல்ல பலன்களை காத்து கொண்டிருக்கிறது. நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய சனி பெயர்ச்சியில் 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் கண்ட சனியாக வருவதனால் கணவன் மனைவிக்கிடையே சிறு மனக்கசப்புகள் வருவதற்கும் குடும்பத்தில் சிறு சலசலப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. சகோதர சகோதரிகளிடையே சிறு மனக்கசப்புகள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதோ அல்லது ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வருவதோ வருடம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். என்ன ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய பலன்களை கேட்டீங்களா? உங்களுக்கும் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் இருக்கு, சொல்றேன், கையோட நோட் பண்ணிக்கோங்க. நம்ம தஞ்சாவூர் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல திருவையாறு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த திருவையாறுல ஐயாரப்பன் அறம் வளர்த்த நாயகி பரிகார திருக்கோவில் இருக்கு. உங்களால முடிஞ்சப்ப அங்க போய் ஒரு தடவை அவங்கள வணங்கிட்டு வாங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும்னாக்க, கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க திண்டிவனத்துக்கு பக்கத்துல மயிலம் முருகர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க மயிலாடுதுறை இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல தேரழந்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல அமருவியப்பன் திருக்கோவில் இருக்கு. உங்களால முடிஞ்சப்ப அங்க போய் ஒரு தடவை வணங்கிட்டு வாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலுக்கு போயிட்டு வணங்கிட்டு வாங்க. ரிஷபராசியோடைய பொது பரிகார முறைகள் என்னென்ன அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாமா? செவ்வாய்க்கிழமைகள்ல காலை வேளையில, அதாவது ஒரு 6லேருந்து 7 மணிக்குள்ள 3 அகல் விளக்குகள்ல நெய் தீபம் ஏற்றி உங்க வீட்டுல இருக்கிற பூஜை அறையிலையோ இல்ல உங்க சமையல் அறையிலையோ வச்சு நீங்க வழிபட்டு வணங்கிட்டு வாங்க. இது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லைங்க, இன்னும் சொல்லணும்னா, மாசத்துக்கு ஒரே ஒரு முறை செவ்வாய்க்கிழமையில உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவில்ல சாம்பார் சாதம் செஞ்சு நைவேத்தியம் செஞ்சுட்டு அங்க வர எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்க. அடுத்ததா மிதுன ராசி. மிதுன ராசிக்குள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரத்தினுடைய 3, 4 இந்த 2 பாதங்கள் அடங்குது. அது மட்டும் இல்லாம திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள், அப்புறம் புனர்பூசம் நட்சத்திரத்தினுடைய 1, 2, 3 இந்த 3 பாதங்களும் அடங்குங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு எந்த மாதிரியான நிகழ்வுகளை தரப்போகுது அப்படின்னு நம்ம ஜோதிடர் திருமதி பாரதி ஸ்ரீதர் சொல்றத இப்ப நம்ம கேட்கலாமா? மிதுன ராசி நேயர்களுக்கு 2014ஆம் வருடம் உங்களுடைய ஆட்சிநாதனாகிய புதனின் நாளில் தொடங்குகிறது. அதனால் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் மிகவும் ஒரு குதூகலமான வருடம் என்றே சொல்லலாம். நண்பர்கள் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேருவதும் குடும்பத்தில் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்வதும் இந்த வருடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொதுவாக பெண்களுக்கு ஒரு ஏற்றுமுகமான வருடமாக இருக்கிறது. விவசாயிகளுக்கும் நல்ல மகசூல் பெறுவதற்கும் பொருளாதார ரீதியாக வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பதற்கும் இந்த வருடம் மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான வருடம் என்று சொல்லலாம். உங்கள் கனவுகள் நிறைவேறுவதற்கும் இளைஞர்கள் படிப்பிற்காக வெளிநாடு செல்வதற்கும் சிலருக்கு தெய்வீக பணியில் ஈடுபாடு ஏற்படுவதற்கும் இந்த வருடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதற்கான காலகட்டம் என்று சொன்னால் ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய மாதங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதங்களாக அமைகிறது. ஜூன் மாதத்தில் வரக்கூடிய குரு பெயர்ச்சியானது இந்த வருடம் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் வருவதனால் குரு பகவானின் பரிபூரண அனுகிரகம் கிடைக்கின்றது. பொதுவாக மிதுன ராசி நேயர்கள் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் அல்லது தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வந்தாலும் இந்த வருடத்தில் குரு பகவானின் அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு உண்டு. படிக்கும் குழந்தைகளுக்கும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கும் குரு பகவானுக்கு பரிகாரம் செய்யும் பொழுது இந்த வருடம் கூடுதலான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஜூலை மாதத்தில் வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியானது குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளிடையே
ஒரு அதிக நட்பும் பாசமும் வளருவதற்கு ஏற்றதாக அமைகிறது. இருந்த போதிலும் 4ஆம் இடத்தில் வரக்கூடிய கேத்து பகவான் ஆனவர் சிறு குழப்பங்களை கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு, கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றமான வருடமாகவே இந்த வருடம் அமைகிறது. இருந்த போதிலும் நீங்கள் சனி பெயர்ச்சியின் போது, அதாவது நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய சனி பெயர்ச்சியில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து இடாமல் இருப்பது சால சிறந்ததாகும். உங்களுடைய கூட்டு தொழிலாளிகளிடமும் சக தொழிலாளிகளிடமும் சற்று ஜாகிரதையாக இருப்பது உங்களுக்கு நல்லது. 6ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் சிறு மன கஷ்டங்களையும் மனக்குழப்பங்களையும் கொடுப்பதற்கு வகை செய்வார். அதே நேரத்தில் 6ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சென்ற வருடத்தை விட இந்த வருடம் நல்ல முன்னேற்றமான பலன்களையே கொடுப்பார். பொதுவான மிதுன ராசிக்கான பரிகார திருத்தலம் என்னன்னா, திருநெல்வேலி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்கிற திருத்தொலைவில்லி மங்கலம் தேவபிரான் திருக்கோவில் மற்றும் அரவிந்த லோகனன் திருக்கோவிலுக்கு உங்களால முடிஞ்சப்ப ஒரு தடவை போய் வணங்கிட்டு வாங்க. இதுல குறிப்பா மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சென்னையில இருக்கிற திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க சிதம்பரம் இருக்குல்ல, அங்க நடராஜ பெருமான ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க விருதாச்சலத்துக்கு பக்கத்துல இருக்கிற மணவாள நல்லூர் கொளஞ்சியப்பர் திருக்கோவிலுக்கு ஒரு தடவை போய் வணங்கிட்டு வரலாம். மிதுன ராசியோடைய பொது பரிகார முறைகள் என்ன அப்படின்னாக்க, ரொம்ப ஈஸியா உங்க வீட்டுல இருந்தபடியே நீங்க ஈஸியா அதை செய்யலாங்க. வியாழக்கிழமை இருக்குல்ல, வியாழக்கிழமை தோறும் காலையில 3 அகல் விளக்குகள்ல நெய் தீபம் ஏற்றி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பூஜை அறையில வச்சாலும் சரி, இல்ல நீங்க காலையில சமைக்கும் போது உங்க சமையல் அறையிலேயே வச்சு சாமியை வணங்கிட்டு வந்தாலும் சரிங்க, உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தும். மாசத்துக்கு ஒரே ஒரு முறை வியாழக்கிழமையில எலுமிச்சை பழம் சாதம் போட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போய் படையலா வச்சுட்டு அதை அங்க வர எல்லாருக்கும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க. கடகராசி. கடகராசி எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதம், அப்புறம் பூசம் நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள், அப்புறம் ஆயில்யம் நட்சத்திரம் இருக்குல்ல, அதனுடைய 4 பாதங்கள், இது எல்லாமே இந்த ராசிக்குள்ள அடங்குங்க. இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த 2014ஆம் வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஜோதிடர் பாரதி ஸ்ரீதர் அவர்கள் சொல்றத இப்போ நம்ம எல்லாரும் கேட்கலாம். கடகராசி நேயர்களுக்கு இந்த வருடம் மிகவும் ஒரு மகத்தான வருடம் என்றே சொல்லலாம். உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் வருடமாகவே இந்த வருடம் அமைகிறது. குரு பகவான் ஜூன் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பயிற்சியாகிறார். குரு பகவான் உங்களுடைய ராசியில் உச்சநாதனாக இருக்கும்போது இந்த வருடம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து வியாபாரத்திலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். ராகு கேத்து பயிற்சியுமே உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே அமைகிறது. நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய சனி பயிற்சியானது அர்த்தாஷ்டம சனியில் பிடியில் இதுநாள் வரை இருந்த கடகராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் என்று சொல்லலாம். 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியத்தில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய குழந்தைகளுக்கு மட்டுமல்லாமல் குடும்பத்திலும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வதற்கு வழிவகுத்து கொடுக்கிறார். பெண்களுக்கு குறிப்பாக இந்த வருடம் கடகராசியில் மனதிற்கு ஒரு சந்தோஷமும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையும் நிகழும் வருடமாகவே இருக்கும். இந்த வருடத்தில் உங்களுக்கு சாதகமான மாதங்கள் என்று சொன்னால் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ஆகிய மாதங்கள் மிகவும் சாதகமாகவே இருக்கின்றன. கடகராசியில் சந்திரனின் வீடாக கடகராசி இருப்பதனாலும் குரு பகவான் சந்திரனின் வீட்டில் உச்சனாக இருப்பதனாலும் இந்த வருடம் கலைத்துறையினருக்கு மட்டுமல்லாமல் கல்வித்துறையினருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாகவே இருக்கிறது. பொதுவாகவே இந்த வருடம் கடகராசி நேயர்களுக்கு மனதில் ஒரு அதிக சந்தோஷமும் தைரியமும் இருக்கும் வருடமாக அமையும். என்ன கடகராசி நேயர்களே, உங்களுடைய பலன்களை கேட்டீங்களா? கவலையே படாதீங்க, உங்களுக்கும் இருக்கு ஈஸியான பரிகாரங்கள் சொல்றேன், கவனமா நோட் பண்ணிக்கோங்க. கடகராசியோடைய பொதுவான பரிகார திருத்தலங்கள் என்னென்னு நான் சொல்றேன். திருவாரூர் இருக்குல்ல, திருவாரூர் பேரளம் பக்கத்துல இருக்கிற திருமீயந்தூர் லலிதா பரமேஸ்வரி ஆலயத்துக்கு உங்களால முடிஞ்சப்போ போயிட்டு வாங்க. புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் திருக்கோவிலுக்கு போயிட்டு வரலாம். பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க கன்னியாகுமரி பகவதி அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு வரலாம். ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலுக்கு உங்களால முடிஞ்சப்போ போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். கடகராசியோடைய பொது பரிகார முறைகள் என்ன அப்படின்னா, சனிக்கிழமைகள்ல காலையில, அதாவது விடிய காலையில நீங்க எழுந்து 5 அகல் விளக்குல நெய் தீபங்கள் ஏற்றி உங்க வீட்டுல இருக்கிற பூஜை அறையில வச்சாலும் சரி, இல்ல நீங்க காலையில சமைக்கும் போதே உங்க சமையல் அறையில வச்சு இறைவனை வழிபட்டாலும் சரிங்க, நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். இன்னும் ஈஸியா சொல்லணும்னா,
மாசத்துல ஒரே ஒரு தடவை சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னா, தயிர் சாதம் செஞ்சு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போய் அதை படையலா போட்டு அங்க வராங்கல்ல எல்லாரும், அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி கொடுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். அடுத்ததா சிம்ம ராசி. சிம்ம ராசி எடுத்துக்கிட்டோம்னா அதுல மகம் நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள், அப்புறம் பூரம் நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள், அதுக்கப்புறம் உத்திரம் நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம், இது எல்லாமே சிம்ம ராசிக்குள்ள வரும். நம்ம சிம்ம ராசி நேயர்களுக்கு 2014ஆம் வருடம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத நம்ம ஜோதிடர் திருமதி பாரதி ஸ்ரீதர் இப்ப சொல்ல போறாங்க. கவனமா கேட்கலாம். சென்ற வருடத்தை விட இந்த வருடம் சிம்ம ராசி நேயர்களுக்கு மிகவும் ஒரு சந்தோஷமும் தைரியமும் கொடுக்கும் வருடமாக தான் இந்த வருடம் அமைகிறது. இந்த வருடத்தில் வரக்கூடிய ஜூன் மாதத்தில் குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு 12ஆம் இடத்தில் வருவதனால் சில விரயங்கள் காத்து கொண்டிருக்கிறது. இந்த விரயங்களை நீங்கள் சுப விரயங்களாக மாற்றி அமைத்து கொள்ளலாம். பொதுவாக இந்த வருடத்தில் வெளிநாடு சென்று படிக்க எண்ணம் இருக்கும் மாணவ மாணவியருக்கு இந்த வருடம் அதற்கான நல்ல காலகட்டங்களாகவே அமைகிறது. புதிய வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கும் வேலை மாற்றம் செய்ய எண்ணம் இருப்பவர்களுக்கும் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ஆகிய மாதங்கள் அதற்கான நல்ல காலகட்டங்களாக அமைகிறது. நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய சனி பெயர்ச்சியானது சிம்ம ராசி நேயர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் வந்து அர்த்தாஷ்டம சனியாக வருவதனால் குடும்பத்தில் சிறு மன கஷ்டங்களும் சிறு பூசல்களும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இது உங்களுடைய சகோதர சகோதரிகளிடையே வரக்கூடியதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. அதனால் உங்களுடைய கூட பிறந்தவர்கள், உறவினர்கள், உற்றார்கள் ஆகியவர்களிடம் அதிகமான வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பொதுவாக வியாபாரிகளுக்கு இந்த வருடம் நல்ல லாபம் தரும் வருடமாகவே அமைகிறது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல லாபம் தரும் வருடமாகவே அமைகிறது. கலைஞர்களுக்கு பொதுவாக இந்த வருடம் ஏறுமுகமான வருடமாக அமைகிறது. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியும் ராகு கேத்து பெயர்ச்சியும் மட்டுமே சற்று சலசலப்புகளை ஏற்படுத்தும். அதற்கான பரிகாரங்கள் செய்யும் பொழுது இந்த கஷ்டங்களிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். பெண்களுக்கு ஏறுமுகமான வருடமாகத்தான் அமைகிறது. பொன் பொருள் சேரும் வருடமாக சிம்ம ராசி நேயர்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசியுடைய பொதுவான பரிகார திருத்தலங்கள் திருவண்ணாமலையில இருக்கிற அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு உங்களால முடிஞ்சப்ப நீங்க போயிட்டு வரலாம். இன்னும் குறிப்பா சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க நாகர்கோவில் சுசீந்திரம் தானுமாலியன் திருக்கோவிலுக்கு போயிட்டு வரலாம். பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க குற்றாலீஸ்வரர் திருக்கோவிலுக்கு உங்களால முடிஞ்சப்ப ஒரு தடவை போயிட்டு வாங்க. உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க திண்டிவனத்துக்கு பக்கத்துல இருக்கிற அச்சிறுபாக்கம் ஆட்சீஸ்வரர் திருக்கோவிலுக்கு உங்களால முடிஞ்சப்ப போயிட்டு வரலாம். சனிக்கிழமைகள்ல காலை வேளையில எழுந்து 5 அகல் விளக்குகள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி உங்க வீட்டு பூஜை அறையிலையோ அல்லது உங்க சமையல் அறையிலையோ வச்சு நீங்க இறைவனை வணங்கலாம். மாசத்துக்கு ஒரே ஒரு முறை சனிக்கிழமை அன்னைக்கு புளியோதரை இருக்குல்ல, புளி சாதம் அப்படின்னு கூட நம்ம செய்வோம். அதை செஞ்சு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போய் படையலா போட்டு அங்க வரவங்களுக்கெல்லாம் நீங்க தானமா கொடுக்கலாம். அடுத்ததா கன்னிராசி. கன்னிராசி எடுத்துக்கிட்டா அதுல உத்திரம் நட்சத்திரத்தினுடைய 2, 3, 4 இந்த 3 பாதங்கள், அப்புறம் ஹஸ்தம் நட்சத்திரத்தினுடைய எல்லா பாதங்கள், அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரத்தினுடைய முதல் 2 பாதங்களும் அடங்கும். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம ஜோதிடர் திருமதி பாரதி ஸ்ரீதர் இப்ப சொல்ல போறாங்க. கவனமா கேளுங்க. கன்னிராசி நேயர்களுக்கு 2014ஆம் வருடம் மிகவும் ஒரு சந்தோஷமான வருடமாகவே அமைகிறது. இதுநாள் வரையில் 10ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்தில் மாறுகிறார். இந்த வருடம் உங்களுக்கு 7.5 சனி பிடியிலிருந்து விடுதலை கிடைக்கும் வருடமாகவே அமைகிறது. மேலும் புத பகவான் உங்களுடைய கிரகநாதன் ஆகிறார். இந்த 2014ஆம் வருடம் புதன்கிழமை பிறப்பதனால் கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டான வருடம் என்று சொல்லலாம். பெண்களுக்கு திருமண தடை விலகுவதும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடத்தில் அதற்கான நல்ல செய்தியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். 2014ஆம் வருடத்தில் உங்களுக்கு அமோகமாக இருக்கக்கூடிய மாதங்கள் என்று சொன்னால் மே, ஜூன், ஜூலை ஆகிய மாதங்கள் உங்களுக்கு மிகவும் ஒரு அமோகமான மாதங்கள் என்று சொல்லலாம். பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாமல் மனதில் சந்தோஷம் தரும் மாதங்களாக இந்த மாதங்கள் ஏற்படும். புதிய உறவுகள் நட்பாக மாறி சிலருக்கு காதல் திருமணங்கள் நடைபெறுவதற்கும்
இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய மாதங்களுமே உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கும் பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்வதற்கும் இந்த மாதங்கள் ஏற்ற மாதங்களாகவே இருக்கின்றன. விவசாயிகளுக்கும் நல்ல பலன்கள் உண்டாகும் மாதம் என்று சொன்னால் இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஆகிய மாதங்கள் விவசாயிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான மாதங்களாக இருக்கும். பொதுவாகவே இந்த 2014ஆம் வருடம் கன்னிராசி நேயர்களுக்கு அவர்கள் கனவிலும் நினைக்காத அளவுக்கு ஒரு சிறப்பான வருடமாகவே அமைகிறது. கன்னிராசிக்கான பொதுவான பரிகார திருத்தலங்கள் என்ன அப்படின்னா, சீர்காழி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல திருவெண்காடுல இருக்கிற ஸ்வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலுக்கு உங்களால முடிஞ்சப்போ நீங்க போயிட்டு வரலாம். இன்னும் எங்களுக்கு குறிப்பா சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வேலூருக்கு பக்கத்துல இருக்கிற விருஞ்சிபுரம் மார்க்க பாந்தீஸ்வரர் திருக்கோவிலுக்கு போயிட்டு வரலாம். ஹஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற உப்பிலியப்பன் திருக்கோவிலுக்கு உங்களால முடிஞ்சப்போ போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க. கன்னிராசிக்கான பொது பரிகாரங்கள் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்க. உங்க வீட்டுல இருந்தபடியே நீங்க அதை ரொம்ப ஈஸியா செய்யலாம். வியாழக்கிழமை தோறும் அதிகாலையில எழுந்து 5 நெய் தீபம் ஏற்றி பூஜை அறையோ அல்லது உங்க சமையல் அறையிலோ வச்சு இறைவனை வழிபடுங்க. மாதந்தோறும் ஒரே ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் நிற இனிப்பு பலகாரம் ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செய்யுங்க. அது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு கொண்டு போய் தட்சிணாமூர்த்தி இருக்காருல்ல, அவருக்கு படையலா போட்டு அதுக்கப்புறம் அங்க வர எல்லாருக்கும் அதை விநியோகம் செய்யுங்க.